வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2014 1,80,000. அது ஒவ்வொரு ஆண்டும் 20% அதிகரிக்கும் எனில் 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகை என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை 2014 1,80,000 இது வந்து கொடுத்துருக்காங்க. 2014 மக்கள் தொகை வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 1,80,000. அது ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, 20%. அப்படின்னா 2016 மக்கள் தொகை என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல 2015 மக்கள் தொகையை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கிடுவோம். இஸ் ஈக்குவல் டு 2014 மக்கள் தொகை என்ன, 1,80,000 ப்ளஸ் அதில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 20%. அவ்வளோதான். ஸோ இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் 2015 இருக்கக்கூடிய மக்கள் தொகை கிடச்சிரும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2,16,000. இது வந்து 2015. இப்போ நமக்கு தேவையான 2016 மக்கள் தொகை என்னவாக இருக்கும், 2015 மக்கள் தொகை என்ன, 2,16,000 ப்ளஸ் அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, 20%. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா 2016 மக்கள் தொகை கிடச்சிரும். ஸோ அப்போ 2016 மக்கள் தொகை என்னென்னா எவ்வளவுனா 2,59,200. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.